வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மூன்றாம் வகுப்பு தமிழ் ஒர்க் புக்கோட 2வது யூனிட்டுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இனிப்பு யாருக்கு? பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். இந்த கெண்டி கெண்டை மீன் கே, செடி செருப்பு சே, சுண்டெலி கட்டெரும்பு டே, தெரு தென்னை மரம் தே, நெல் நெருப்பு நே, மெத்தை மெழுகுவத்தி மே, வெட்டுக்கிளி வெங்காயம் பே, ஞே நே நே பே, ஏ ரே லே ரே லே ரே நே. ஓகேவா? அடுத்து கே முதல் நே வரை எழுத்துக்களை இணைப்பேன். நம்ம கேலேருந்து வரிசையாக சொல்லிட்டே இணைச்சிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கே ஞே சே ஞே டே நே தே நே பே மே ஏ ரே லே லே ரே லே ரே நே. வந்தால் கரெக்டாக அந்த புழு எங்கே போயிடும்? இலைக்கு போயிடும். இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன். இப்போது இங்கே என்ன வரும்? இக்கு கூட்டல் ஏ தான் கே, இங்கே கூட்டல் ஏ ஞே அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ அடுத்து என்ன வரணும்? ஞே இருக்குது, கே இருக்குது, கே ஞே வச்சு அடுத்து சே வரணும். இச்சும் ஏவும் சேர்ந்தால் சே. அது மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் எது விடுபட்டிருக்கோ, எந்த எழுத்து விடுபட்டிருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதே மாதிரி நிரப்பிக்கணும். படத்திற்கு உரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன் எழுதுவேன். முதல்ல படத்துக்கு முதல் எழுத்து வரும்னு நம்ம என்ன படிச்சிட்டோம். இப்போ இது என்னது? பெட்டி. அப்போது பே வரும். இது எக்ஸாம்பிள் அவங்களே செஞ்சு காமிச்சிருக்காங்க. இது என்னென்னா மெழுகுவத்தி. மே வரும். மே வட்டமிட்டு எடுத்து எழுதணும். தென்னை மரத்துக்கு தே எடுத்து எழுதணும். இது நெல்லிக்காய், அதனால் நேவை வட்டம் போட்டு எழுதணும். வெட்டுக்கிளிக்கு பே, செம்பருத்திக்கு சே. எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுவேன். இந்த உருவம் வந்து பார்க்கறதுக்கு எந்த எழுத்து மாதிரி இருக்கோ அந்த எழுத்தை எடுத்து எழுதணும். இது பார்க்க எப்படி இருக்குது? டே, கே, ரே, லே, நே, ஏ, ரே, நே, லே, ரே. இங்கே படித்து பார்ப்போம். செடி, வெடி, நெய், மெய், தெப்பம், வெப்பம், செருப்பு, நெருப்பு. அதே மாதிரியே தான் அடுத்து எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். கே இண்டி கெண்டி, சே இங்க இல் செங்கல், கா இட் டே ரு இம் பூ கட்டெரும்பு, ஏ இன் நே இ எண்ணெய், தே ரு தெரு, நே இல் நெல். முன்னாடி நம்ம வார்த்தையாக படித்தோம். இப்போ அதுக்கான எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க. அதையும் சேர்த்து நம்ம படிச்சுக்கணும். பெட்டி, மெழுகுவத்தி, வெல்லம். இப்போ வெல்லம்லாம் இருக்குன்னா அதுக்கு எந்த இல்லு யூஸ் பண்ணுறது, எந்த இல்லு பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம திரும்ப வார்த்தையை சொன்னால் அதை சரியாக நம்மளால் எழுத முடியும். உரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன், சொல்லை எழுதுவேன். இப்போ இங்கே இருக்குது பார்த்திங்களா, நம்ம முன்னாடி படித்தோம்ல, சொன்னோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே தான். இப்போ செங்கலுக்கு இந்த இல்லும் கொடுத்துருக்காங்க, இந்த இல்லு கொடுத்துருக்காங்க. முன்னாடி நீங்கள் சரியாக படித்து ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா இந்த இல் தான் வரும்னு கரெக்டாக வட்டமிட்டு எடுத்து எழுதிக்கலாம். அதுக்காக தான் முதல்ல படிக்கணும். அடுத்து நெல்லுக்கும் இந்த மாதிரி தான். பெட்டி, கெண்டி, கட்டெரும்பு, மெழுகுவத்தி, எண்ணெய், வெல்லம். இந்த எண்ணெய்க்கெலாம் எத்தனை சுழி எண்ணெய், எத்தனை சுழி நே, நாளை நேக்கு அந்த நா போடுவோம்ல, அதில் எத்தனை சுழி போடணும் அப்படிங்கிறதையும் படிக்கும்போதே சேர்த்து படிச்சிட்டோன்னா நமக்கு குழப்பமே வராது. சரியா? அடுத்து சொல் உருவாக்கி தொடரை நிரப்புவோம். இங்கே முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் இணைச்சிங்கன்னா வேற ஒரு வார்த்தை உருவாகும். ஓகேவா? இங்கே நீல மலர்ன்றதுல நீயும் இறையும் சேர்த்தா நீர் குடிக்கலாம். இந்த பாவையும் இங்கே இருக்குல்ல, இந்த பா, இந்த லா ரெண்டையும் சேர்த்தா பலா தின்னலாம். இந்த சேவும் இந்த டியும் சேர்ந்தா செடி வாங்கலாம். மா இன் சேர்ந்தா மான் பார்க்கலாம். நாங்களே படிப்போம். வெட்டுக்கிளி தீப்பெட்டி தந்தது, சுண்டெலி மூடிகள் தந்தது, தீப்பெட்டி வண்டி செய்தன, வண்டி ஓட்டி மகிழ்ந்தன. அடுத்து படத்திற்கு உரிய தொடரை கோடிட்டு இணைப்பேன். இப்போது ஃபஸ்ட்டு மயில் அகவும் அப்படின்னா மயில் கூட இணைச்சிடணும். தண்ணீர் குடித்தான், அதை இணைச்சிடணும். குயில் கூவியது, குயில் கூட. முறுக்கு தின்றால் முறுக்கு, சரி, இந்த முறுக்கு தின்றால்ங்கிறத பெண்ணோட இணைச்சிடணும். அடுத்து படிப்போம், எழுதுவோம். கே ஞே சே ஞே டே நே தே நே பே மே ஏ ரே லே வே ரே லே ரே நே. நெய், மெழுகு, கெளுத்தி, தென்றல், பெருவிரல், வெள்ளெலி, செங்குளவி, 18, வெண்ணெய், சுண்டெலி, வெட்டுக்கிளி, நெல்லிக்காய். ஓகேவா?
இப்போது நாங்களே படிப்போம் விடையளிப்போம். பறித்தால் கிழித்தால் சேர்த்தால் பார்த்தால் மகிழ்ந்தால் சுருட்டினாள். மதிக்கு ஒளியெழுப்ப ஆசை. இலையை பறித்தால் இரண்டாய் கிழித்தால் கிழித்ததை சுருட்டினாள். நுனியை அழுத்தி சேர்த்தால் ஊதி பார்த்தால் ஒளி எழுப்பி மகிழ்ந்தாள். மதி என்ன பொருள் செஞ்சிருப்பா? இதில் பட்டம் செஞ்சு ஒளி வருமா? வராது. ஊஞ்சல்லையும் ஒளி வராது. ஊதல் செஞ்சாதான் அவன் ஒளி எழுப்ப முடியும். வாயில் வச்சு ஊதுனா இது ஒளி நமக்கு சத்தம் கேட்கும். அதான் ஊதல். இப்போ நாங்களே படிப்போம் விடையளிப்போம். அணில் பிள்ளை வந்தது சுற்றுமுற்றும் பார்த்தது மரத்தில் ஏறி கொண்டது. யானை கன்று வந்தது மேலே கீழே பார்த்தது மரத்தின் அடியில் நின்றது. கிளிக்குஞ்சு வந்தது அக்கம் பக்கம் பார்த்தது பறந்து மரத்தில் அமர்ந்தது. இப்போது அடுத்து என்னது? குரங்கு என்னன்னு சொல்லுவாங்க? குரங்கோட குட்டியாக இருக்க குரங்கு குட்டி வந்தது அங்கும் எங்கும் பார்த்தது தாவி கிளையில் அமர்ந்தது. நண்பர்கள் கூடினர் பேசி பேசி மகிழ்ந்தனர். பறந்து சென்று மரத்தில் எது அமர்ந்துச்சு? கிளிக்குஞ்சு. சரியான தொடருக்கு. கிளிக்குஞ்சும் யானை கன்றும் நண்பர்கள் தான். 2 பேருமே கிளியும் யானையும் நண்பர்கள் தானே சொல்லிருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்களா நண்பர்கள் கூடினர்னு? அப்போ இவங்க 2 பேரும் நண்பர்கள் தான். தூக்கணாங்குருவியும் ஒட்டக சிவிங்கியும். தூக்கணாங்குருவி குஞ்சுகளுடன் இருந்தது. குருவி குஞ்சுகள் மகிழ்ச்சியில் கத்தின. ஒட்டக சிவிங்கி சத்தம் போடாதீர் என்றது. குருவி குஞ்சுகள் மீண்டும் கத்தின. ஒட்டக சிவிங்கி கிளையை உலுக்கியது. குருவி குஞ்சுகள் பயந்தன. தவளை தேனியிடம் குருவி கூறியது. 3ம் சேர்ந்து திட்டம் தீட்டின. ஒட்டக சிவிங்கியை சுற்றி வட்டமிட்டன. தொடர்ந்து ஒளி எழுப்பிக்கொண்டே இருந்தன. ஒட்டக சிவிங்கியால் தாங்க முடியவில்லை. தவறை உணர்ந்து நண்பர்கள் ஆயினர். இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க தூக்கணாங்குருவியும் ஒட்டக சிவிங்கியும். இப்போது விடையளிப்பேன். 2 எழுத்து சொல். இதுலேருந்து 2 எழுத்தில் உள்ள சொல் ஒளி. 3 எழுத்து சொல் குருவி. 4 எழுத்து சொல் கத்தின. கிளையை யார் உழுக்கனா? ஒட்டக சிவிங்கி. ஓகேவா? கிளையை உழுக்கியது ஒட்டக சிவிங்கி. 3ம் சேர்ந்து திட்டம் தீட்டின. இதில் 3ங்கிறது யார்? தவளை, தேனி, குருவி. இப்போ நாங்களே உருவாக்குவோம். பட்டாம்பூச்சிக்கு எனக்கு டேஷ் பிடிக்கும். இந்த பட்டாம்பூச்சின்னு கொடுத்தா பட்டாம்பூச்சி பேசுகிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? அப்போது எனக்கு பட்டாம்பூச்சி என்ன சாப்பிடும்? தேன் தான் பிடிக்கும். அப்போ எனக்கு தேன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பூனை என்ன சொல்லுது? எனக்கு பால் பிடிக்கும். பூனை வந்து பால் குடிக்கும். அதனால் பால் பிடிக்கும் அப்படின்னு எழுதுகிறோம். குரங்கு இங்கே என்ன எழுதலாம்? விளையாட. இங்கே நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அவங்க விளையாண்டுட்ருக்காங்க. அதனால் நானும் விளையாட வரட்டுமா அப்படின்னு சொல்லி குரங்கு கேட்குது. புலி என்ன சொல்லுது? 3 பேரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லுது புலி. அடுத்தது சிறுமி. அணில் பிள்ளை நான் வளர்க்கட்டுமா? இங்கே அணில் பிள்ளை கையில் வச்சுருக்கால. இங்கே முன்னாடி சென்டென்ஸில் நமக்கு சொல்லியிருந்தாங்கல்ல அணிலுக்கு என்னன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் அணில் பிள்ளை பாருங்கள் அணில் பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்களா. அதனால் இங்கே நம்மளும் என்ன தான் எழுதுகிறோம்? அணில் பிள்ளையை. அதனால் அணில் பிள்ளையை நான் வளர்க்கட்டுமா அப்படின்னு சொன்னால் அணில் என்ன சொன்னோம்? வேண்டாம், அது என்ன பண்ணாது, தனியாக இருக்காது அப்படின்னு சொல்லும். ஓகேவா? இது எல்லாமே நம்மளோட கற்பனை தான். நம்ம இல்லை வேண்டாம் அது அழும் அப்படி ஏதாவது சொல்லி நம்மளோட நம்ம சொந்த வாக்கியத்தில் நமக்கு சரியாக வரதை பொருந்தி வரதை எழுதிக்கலாம். அடுத்து வரிக்குதிரை குட்டி. நண்பர்களுடன் டேஷ் செல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. வரிக்குதிரை பாதுகாப்பாக சென்று வா. நண்பர்களுடன் விளையாட எங்கே போகணுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ வீட்டை விட்டு நம்ம எங்கே போவோம்? விளையாட தானே போவோம். அப்போ அதனால் நண்பர்களுடன் விளையாட செல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க? பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாதுகாப்பாக சென்று வா அப்படின்னு சொல்லுது. அடுத்து பச்சோந்தி என்ன சொல்லுதுன்னா என் டேஷ் எப்படி இருக்கிறது. இங்கே ஏன் டேஷில் குரல் நம்ம எழுதுகிறோன்னா இங்கே என்ன பண்ணிருக்காங்க? மியூசிக் மாதிரி ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்கல்ல. அதனால் என்ன கேட்குறோம்? அந்த வாயிலேருந்து வர்றதுனால குரல்னு சொல்லிருக்கு. அப்போ சிறுமி என்ன சொல்லுவாங்க? யாராவது ஒருத்தவங்க வந்து என் குரல் எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே நல்லா இருக்குது அப்படின்னு தானே சொல்லுவோம் கேட்குறதுக்கு வந்து. அதே மாதிரி சிறுமி என்ன சொல்கிறா? உன் குரல் இனிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறா. அடுத்து எறும்பு என்ன பண்ணுது? உனக்கு புள்ளிகள் வரைந்துள்ளேன். இங்கே எறும்பு என்ன பண்ணுச்சு? புள்ளி வண்டுக்கு புள்ளி போட்டு பென்சில் வச்சுருக்க மாதிரி இருக்குது. அப்போ என்ன வரையும்? புள்ளி வரைஞ்சிருக்கு. அப்போ அதனால் உனக்கு புள்ளிகள் வரைந்துள்ளேன். வண்டு என்ன சொல்லுது? உடனே அடடா அழகாக உள்ளது. பார்த்துட்டு எப்படி சொல்லுவோம்? அழகாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அங்கே. படிப்பேன் விடையளிப்பேன். எந்த சூழலில் எதை கூறுவீர்கள்?
இப்போ இங்கே 4 வார்த்தைகள் இருக்குது. அதில் எந்த சூழலில் அந்த வார்த்தைகளை சொல்லுவோம். தொலைந்த அழிப்பானை யாரேனும் எடுத்து கொடுத்தால், நமக்கு யாராவது ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டு தேடிட்டு இருக்கோம், எடுத்து கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? தேங்க்யூன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே. நன்றி சொல்வேன். நண்பர் அனைவரிடமும் அன்பாக பழகினால் பாராட்டுவேன். நல்ல பையன் நல்லா பழகிறானேன்னு சொல்லுவோம். அப்போ அதனால் பாராட்டுவாங்க, பாராட்டுவேன். நான் நண்பர் அல்லது பிறரை சந்தித்தால், யாரையாவது புதுசாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வணக்கம் சொல்வேன். எடுத்தோடனே என்ன பண்ணுவோம் நம்ம? இப்போ நம்மளோட டீச்சரையோ இல்லை வேறு யாரையாவது நம்ம உறவுக்காரங்க யாரையோ பார்த்தோம் என்ன சொல்லுவோம்? வணக்கம் சொல்லுவோம். அதான் வணக்கம் சொல்வேன். ஒருவரை தெரியாமல் இடித்து விட்டால் வருத்தம் தெரிவிப்பேன். தெரியாமல் இடிச்சிட்டேன்ப்பா சாரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தெரியாமல் இடிச்சிட்டா வருத்தம் தெரிவிப்பேன். இங்கே இருக்க ஸ்பெல்லிங்கை பார்த்து எழுதிக்கோங்க, இது தெளிவாக இல்லைன்னா. அடுத்து படித்தல் படிக்கட்டு. இதில் நான் உங்களால் ஒரு நிமிஷத்தில் எத்தனை சொற்கள் படிக்க முடியுமோ அந்த எண்ணிக்கை எழுதிக்கோங்க. சிந்திப்போம் விடையளிப்போம். படத்திற்கு பொருந்தாத தொடரை டிக் பண்ணுங்கள். டிக்கடி சொல்லியிருக்காங்க. மரத்தின் மீது காகம் அமர்ந்துள்ளது, உட்கார்ந்துருக்கு, அதனால் அது வரும். பாப்பாவை நோக்கி கன்றுக்குட்டி ஓடி வருகிறது. இங்கே பாப்பாவை நோக்கி ஓடி வரல, அங்கே அவங்க அம்மா கூட இருக்கிறதுனால இதான் படத்துக்கு பொருந்தாத சொல். ஆடும் கன்றுக்குட்டியும் அருகருகே உள்ளன. ஆமாம், ரெண்டும் பக்கத்தில் இருக்குது, அதுவும் சரியாக வந்திருக்கு. அப்போ இதுதான் மாறி இருந்தனால இதை டிக் அடிச்சிருக்கோம், பொருந்தாத தொடர். அடுத்து விடை தேடவா விளையாடவா. இங்கே செடி வெடி நெய் மெய். அப்போது செருப்புக்கு நேரம் என்ன வரணும்? நெருப்பு. இங்கே முடிகிற எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இங்கே நெருப்பு. அடுத்து முதல் எழுத்தை நிரப்பி சொற்களை எழுதுக. சேவையும் இங்கே என்ன எழுதுகிறோம்? ஒரு எழுத்து எல்லாத்துக்கும் பொருந்தி வரமா இருக்கிறதுனா சே வந்து டியை சேர்த்தா செடி, செய்தி, செருப்பு, செங்கல், செய்தன, செங்குளவி. அடுத்து இங்கேயும் அது மாதிரி வே சேர்த்தோம்னா வெடி, வெள்ளம், வெப்பம், வெப்பம், வெண்ணெய், வெள்ளெலி, வெட்டுக்கிளி. அடுத்து ஒரே வண்ண கோடுகளுக்கு ஒரே எழுத்தை நிரப்புக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது பச்சை வண்ணம் இருக்குது, இங்கேயும் பச்சை வண்ணம் இருக்குது. 2 பச்சை வண்ணத்துக்கும் ஒரே எழுத்து வரணும். இங்கே இது சிவப்பு வண்ணம் 3, இது ஆரஞ்சு கலர். ஓகேவா? இங்கே டேஷை பறித்தாலும் வருது, 2ன்னு வருதா? அப்போ இங்கே என்ன வரணும்? ஈ தான் வரணும். இலையை பறித்தால் 2 கிழித்தால் இத்து வரணும். இங்கேயும் இத்து இல்லை. ஓகேவா? அடுத்து கிழித்ததை சுருட்டினால். இங்கே நீங்கள் இன் போட்டாலும் தப்பு இல்லை, இங்கே இன்னு போட்டிங்கன்னா இங்கேயும் என்ன இங்கேயும் என்ன, ஒரே எழுத்து தான் 3 இடத்துலையும் போடணும். ஓகேவா? அடுத்தது அணில் பிள்ளை. அணி பிள்ளைன்னு வந்ததா? அணியும் பிள்ளையும் இருக்குது. அப்போ இடையில என்ன எழுத்து விடுபட்டுருக்குன்னா இல்லு தான் விடுபட்டுருக்கு. வந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தது. இங்கே சுரும்னு இருக்குது, அப்போ நம்ம என்ன சேர்த்துக்கலாம்? இரு சேர்த்துக்கலாம். அடுத்து இங்கே பச்சை இருக்கிறதுனால இங்கேயும் பச்சை கூட இருக்குது, இங்கே போட்டு அதே இல்லை தான் இங்கேயும் போடணும். இது 3 சிகப்பு கோட்டுக்கு இந்த ஊதா வண்ணத்துக்கு இரு போட்டுக்கிறோம். ஓகேவா? மரத்தில் ஏறி கொண்டது. அடுத்து சிட்டுவும் நானும். சிட்டு சரியான நேரத்தில் பின்பற்றி செல்லும் செயல்கள். சரியான நேரத்தில் இறை தேட செல்வேன், கூட்டிற்கு திரும்புவேன், தூங்க செல்வேன். சிட்டு வந்து என்ன பண்ணுவோம்? சரியான நேரத்துக்கு இறை தேட போவோமா, கூட்டு கரெக்டாக வந்துடுமா, தூங்க போவோமா. அப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? நான் சரியான நேரத்தில் பள்ளிக்கு செல்வேன், கண்டிப்பாக போவோம். பள்ளிக்கு கண்டிப்பாக போவோம் கரெக்டான நேரத்துக்கு. அடுத்து பாடம் படிப்பேன், பாடமும் கரெக்டாக படிச்சிருவோம் ஸ்கூலில் நடத்தும்போது. அடுத்து உணவு உண்பேன், கண்டிப்பாக உணவு சாப்பிடுவோம் கரெக்டான நேரத்துக்கு. அடுத்து வீட்டிற்கு செல்வேன், கண்டிப்பாக ஸ்கூல் டைம் விட்டால் நம்ம கரெக்டாக சரியான நேரத்துக்கு வீட்டுக்கும் போயிடுவோம். வீட்டுக்கு போய் வீட்டு பாடம் செய்வேன், அதுவும் நேரத்துக்கு கரெக்டான டைமுக்கு செஞ்சுருவோம். விளையாட போவோம், கண்டிப்பாக இது எது செய்கிறோமோ இல்லையோ டைமுக்கு விளையாட போயிடுவோம். அடுத்து நண்பர்களுடன் விளையாடுவோம், வீட்டுக்கு திரும்புவேன். அது மாதிரி தூங்குறதும் சரியான நேரத்துக்கு நம்ம செய்வோம். ஓகேவா? இதெல்லாம் நான் செய்கிறது. நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது படம் வரைவேன் அந்த மாதிரி எதனாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலும் சரியான நேரத்தில் செய்யக்கூடியதாலும் சேர்த்து எழுதிக்கலாம். நானே செய்வேன். படத்துடன் தொடர்பில்லாத தொடரை டிக் பண்ணுங்க. படத்துடன் தொடர்பில்லாத தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்பில்லாததுன்னா இந்த படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாததுன்னா பெட்டியில் செம்பருத்தி பூவே இல்லை, அப்போ தொடர்பில்லாதது இதுதான். அதனால் இதை டிக் பண்ணணும். எழுத்துக்களை கொண்டு உருவாகும் சொற்கள். இதை கொண்டு இங்கே இருக்க எழுத்துக்களை கொண்டு என்னென்ன சொற்கள் உருவாகும்? வெங்காயம், வெள்ளரி. அடுத்து படமும் தொடரும் சரியானது. மாத்திரை சாப்பிட்டான், மாத்திரை விழுங்கினான் அப்படின்னு வரும். முறுக்கு தின்றாள், இதுதான் சரி. அப்போ அதனால் இதுதான் கரெக்டு. இவன் இங்கே இந்த படத்தில் இருக்கிறது தண்ணீர் பருகினான்.
ஓகேவா? அதனால் இது வராது. மாத்திரைனா கையில் மாத்திரை வச்சுருக்கோம், அதனால் அது இல்லை. இதுதான் சரியானது. படத்தை பார்த்து 3 பெயர்களை, இந்த படத்துலேருந்து 3 பெயர் ஏதாவது எழுதணும். நாய், பாப்பா, வானவில். நீங்கள் வேறு எதுனாலும் எழுதலாம், மரம் எழுதலாம். உரையாடலை படித்து விடை தருக. முகிலா. அம்மா கூப்பிட்றாங்க. முகிலா சாப்பிடவா? முகிலன் கேட்குறான், இன்று என்ன உணவு அம்மா? அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கல் என்பதில் முதல் எழுத்தை மாற்றினால் கிடைக்கும் உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கல்ல முதல் எழுத்துனா சேவை மாற்றினா என்ன வரும்? பொங்கல். அப்போ இதான் ஆன்சர். அடுத்து படத்தை பார்த்து 2 தொடர்கள் எழுதணும். இந்த படத்துலேருந்து 2 தொடர் எழுதணும். தம்பி ஊஞ்சல் ஆடுகிறான், பாப்பா பட்டம் விடுகிறாள். இது இல்லாமல் இந்த தம்பி வந்து மணல் வீடு கட்டுகிறான். அப்புறம் வானத்தில் வானூர்திகள் பறந்தன. இது மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை எழுதிக்கலாம். தேங்க்யூ.